நான் வார்த்தையை கொடுப்பதற்காக தேவனுடைய சமூகத்திலே நான் இருந்தபோது தேவனிடத்திலே நான் கேட்டேன், ஆண்டவரே, நான் கடிந்து கொள்ளுகிற வார்த்தையை கொடுக்க வேண்டுமா, சபைக்கு இல்லாவிட்டால் ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுக்க வேண்டுமான்னு ஆண்டவரிடத்திலே கேட்டேன். ஹல்லேலூயா. கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீர் ஆசீர்வாதமான வார்த்தையை நீ கொடுக்க வேணாம், கடிந்து கொள்ளுகிற வார்த்தையை நீ கொடுக்க வேணாம். அப்போ என்னதான்ப்பா பேச அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏசப்பா சொன்னார், ஆலோசனை இல்லாத இடத்திலே வேதனை பெருகும் என்று சொல்லி நீ பேசு என்று ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ ஆலோசனை இல்லாமல் நாம் எதை செய்தாலும் அங்கே வேதனை பெருகும் என்கிற தலைப்போடு கூட நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கேட்கக்கூடிய ஆலோசனை, கேட்கக்கூடாத ஆலோசனை. ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுது? இப்போ கேட்கக்கூடிய ஆலோசனை, கேட்கக்கூடாத ஆலோசனை. ஹல்லேலூயா. இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த இடத்தை விட்டு நிறைவு செய்து போக போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு பாடலை பாடிவிட்டு நம் வார்த்தைகளை போகலாம்னு நினைக்கிறேன். கடல் வந்து மோதுது, அலை வந்து அடிக்குது, ஆனாலும் நங்கூரம் என்னை தாங்குது. கடல் வந்து மோதுது, அலை வந்து அடிக்குது, ஆனாலும் நங்கூரம் என்னை தாங்குது. பேத்துக்கு கடலை போல பிரச்சனைகள், பாடுகள். ஹல்லேலூயா. அலை வந்து அடிக்கிறது போல பாடுகள். ஹல்லேலூயா. எத்தனை பாடுகளை நாம் இந்த இடத்திலே கடந்து வந்து தேவனோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன பாடுகள் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எப்பொழுதுமே தேவனை நாம் பின் வைக்காமல் முன்னுக்கு வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல தலைப்பை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆலோசனை இல்லாத வீடாக இருக்கட்டும், அல்லது ஒரு நபராக இருக்கட்டும், ஒரு தேசமாக இருக்கட்டும்,
எந்த பெரிய மனுஷனாக இருக்கட்டும், அல்லேலூயா, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், அல்லது பாஸ்டராக இருக்கட்டும், இல்லாட்டி பாஸ்டர் அம்மாவாக இருக்கட்டும், அல்ல மூப்பர்களாக இருக்கட்டும், அல்லேலூயா, அல்லது வேதத்தை கரைத்து குடித்தவர்களாக இருக்கட்டும், தேவனுடைய ஆலோசனை இல்லாவிட்டால் அங்கு வேதனை பெருகும் என்கிற தலைப்போடு கூடதான் நம் இந்த வேளையிலே கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதல் மனிதனாக இருக்கட்டும், ஆதாமா இருக்கட்டும், அல்லது ஆபிரகாமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அல்லேலூயா, தேவனிடத்திலே ஆலோசனை கேட்காவிட்டால் வேதனை பெருகும் என்கிற தலைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் சங்கீதம் 1:1-5 வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடக்க வேண்டாம். அல்லேலூயா. என்ன ஆலோசனையில் நடக்கக்கூடாது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நம்ம நடக்கக்கூடாது. அல்லேலூயா. நடந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை. பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலைத்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. துன்மார்க்க மறுத்து போனா நேரா எங்க போவா? சைட்டா நரகத்துக்கு. ஏன்னா வேதம் அதான் சொல்லுது. அவன் நியாய தீர்ப்புக்கு கூட போக முடியாது. துன்மார்க்கன் மறுத்து போனா, வேதத்தை நல்லா வாசிச்சிங்களா? எல்லாம் புரிஞ்சிச்சா? நீங்கள் கீழே பார்க்குறத விட்டுட்டு இங்கே வாசிக்கிறத மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா காதில், இங்கே பேசுகிறதையும் நீங்கள் உள்வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த செய்தியானது உங்களுக்கு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சமாதானம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. முழுமையாக இந்த வார்த்தைகளுக்கு மாத்திரம் செவிசாய்ங்க. அங்கே இங்கே ஆறும் சின்ன பிள்ளைங்க அங்கே இங்கே எழும்பி என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. இப்போயே மணி 11 மணி. அல்லேலூயா. 10:45 ஆயிடுச்சு. உங்கள் ஃபோன்களில் பார்த்துக்குங்க. இப்போ தான் என் கையில் மைக்கு வந்திருக்கு. டைம் ஆயிடுச்சுன்னு இன்றைக்கி யாரும் சொல்லக்கூடாது. முழுமையான வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு மாத்திரம் சகித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி நல்ல டைம் இழுத்துட்டு போயிடுச்சு. 11 நான் நேரத்துக்கே சொல்லியிருந்தேன் 10 மணிக்கெல்லாம் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு. இப்போ 11 மணி ஆகிவிட்டது. அல்லேலூயா. 12 மணி வரைக்கும் பார்த்தாலும் 1 மணி நேரம் தான் இருக்குது. நமக்கு மீதியான நிறைய வேலைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. காணிக்கை நேரம் இருக்கிறது, அங்கால ஜெபம் பண்ண வேண்டிய நேரம் இருக்கிறது. அப்படி நமக்கு என்ன செய்கிறது? அப்படியே டைம் என்ன செய்யும்? இழுத்துக்கிட்டே போகும். அல்லேலூயா. ஆனாலும் சுருக்கமாய் முடித்து நான் உங்களை அனுப்புவதற்கு தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்ப சங்கீதம் 5 என்ன சொல்லப்படுகிறது? துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்க மாட்டார்கள். அல்லேலூயா. துன்மார்க்கனை பார்த்துட்டோம். அல்லேலூயா. அவன் நேராக நியாய தீர்ப்புக்கு கூட போக முடியாது, நேராக நரகத்துக்கு போவான். அல்லேலூயா. ஆனால் பாவிகள்னா அப்போ யாரு? பாவிகள்னா யார் சொல்லுங்களேன்? அவங்க சபையில் நிலை நிற்க மாட்டார்களாம். அல்லேலூயா. சபையில் நிலை நிற்க மாட்டாங்க. சபைக்கு வருவாங்க, சபையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க, பலத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க, எல்லாம் நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா துதிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு மட்டும் அபிஷேகத்தில் நிரம்புவாங்க. ஆண்டவரை விட்டு நான் விலகி போவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவங்களுக்குள்ள ஜெபம் என்ன செய்யும்? பற்றி பிடிக்கும். அல்லேலூயா. சபையில் வருவாங்க, ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நிலை நிற்க மாட்டார்கள். அவருடைய லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? சபைக்குள்ள அல்லேலூயா, வெளியில் அரோகரா. அல்லேலூயா. அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். அல்லேலூயா. உள்ளுக்குள்ள பரிசுத்தம், வெளியில் போனால் பாவம். அல்லேலூயா. அவங்களை பற்றி பிடித்து கொள்ளும். சிலர் சுகத்துக்காக வருவாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை விட்டு ஓடி விடுவாங்க. சிலர் சபையிலே இருப்பாங்க, ஆனால் ஆண்டோட வார்த்தையின் படி வாழ மாட்டாங்க. அல்லேலூயா. இவங்கெல்லாம் யாரு? நீதிமான்களோட சபையிலே
நிலை நிற்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தையும் அவங்களால சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த செய்தி புரியுதா? நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுது தானே? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்ன நினைப்போம் தெரியுமா? ஐயோ, நல்லா ஜெபிப்பாங்களே அந்த பிரதர், சூப்பர், அந்த பிரதர் நல்ல பிரதர் ஆச்சே, நல்லா ஜெபிப்பாங்களே, வராமல் விட்டுட்டாரே. ஹல்லேலூயா. நினைப்போம், நல்ல சிஸ்டர், அவங்க எப்படியெல்லாம் அவங்க நம்மளோட பழகுனாங்க, பேசுனாங்க, ஐயோ வராமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் நினைப்போம், கவலைப்படுவோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலே நிலை நிற்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. இனி யாராவது நம்ம கேள்வி கேட்போமா? ஏன் அந்த பிரதர் வரல, ஏன் இந்த சிஸ்டர் வரல? ஹல்லேலூயா. நாமோ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் முகத்தை பார்க்கிறோம், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறபடியினாலே அவருக்கு என்ன செய்யும், யார் இங்கே இருப்பாங்க யார் இல்லைன்னு அவர் வர முன்னே தெரியும், அவங்க வர முன்னாடியே தெரியும். ஹல்லேலூயா. ஓடி வந்து கதறுவாங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறுவாங்க. ஆண்டவர் மட்டும் எங்களுக்கு இந்த அற்புதத்தை செஞ்சுட்டா இனிமே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவரை விட்டு தூர போவே மாட்டோம்னு சொல்லி கதறுவாங்க. நம்மளும் என்ன செய்வோம், பாவ இறக்கம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு கதறி ஆண்டோட சமூகத்தில் கிடந்து நம்மளுடைய இணர்ச்சிகளை எல்லாம் வீணாக்கி ஆண்டோடைய சமூகத்தில் கிடந்து போராடி கதறி ஜெபிப்போம். ஆனால் அந்த ஆத்மா 2 நாளைக்கு பிறகு எங்கே நிற்கும் தெரியுமா? அங்கே போய் பொங்க வச்சிட்டு இருக்கும். அல்லேலூயா. எங்கே போய் பொங்க வச்சிட்டு இருக்கோம்? உள்ள அல்லேலூயா, வெளியில் அரோகரா. அங்கே போய் பொங்க வச்சுட்டு இருக்கோம். எங்கே போய் பொங்க வச்சுட்டு இருக்கோம்? விக்கிர கோயில்களில் போய் பொங்க வச்சுட்டு நிற்கும். அங்கே போய் என்ன செய்தோம், இப்படி தொட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தெளிவாய் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். பாவிகள் தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் நிற்க முடியாது. அல்லேலூயா. நீதிமான்களுடைய சபையிலே அவர்கள் நிற்க மாட்டார்கள், நிலை நிற்க மாட்டார்கள், வருவார்கள் போவார்கள். அல்லேலூயா. தேவைகளுக்கு மாத்திரம் அவர்கள் சபையை பயன்படுத்தி கொள்ளுவார்கள். அல்லேலூயா. நிலை நிற்க மாட்டார்கள். அப்படியா நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 34:14-15 வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 34:14-15 வாசிக்க கேட்கலாம். தீமையை விட்டு விலகி நன்மை செய். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? நோக்கமா இருக்கிறாரு. அப்புறம் நோக்கமா இருந்தா நமக்கு என்ன செய்வாரு? அல்லேலூயா, நன்மை செய்வார் இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? தீமையை விட்டு விலகுங்கள். தீமையை விடுங்கன்னு சொல்லுதா பைபிள்? விட்டு விலகுங்கன்னு சொல்லுதா? விலகுங்கள். நீங்க விட்டுட்டு சில வேளை இருப்பீங்கன்னா திருப்பி அந்த பாவம் பற்றி கொள்ளும். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் சொல்லுகிறாரு, நீங்கள் விட்டு விலகுங்கள். யோசேப்பு என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? யோசேப்பு தேவன் கொடுத்த பரிசுத்தத்தையும் ரட்சிப்பையும் காத்துக்கொண்டு அந்த பாவம் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் தன் வஸ்திரத்தை கூட விட்டு விட்டு விலகி ஓடினார். அல்லேலூயா. அந்த ஸ்திரியை விட்டு விட்டு விலகி ஓடினார். அல்லேலூயா. சில வேளை யோசேப்பு அந்த இடத்துல இருந்திருந்தால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பாவம் மறுபடியும் யோசேப்பை பிடித்திருக்கலாம். அல்லேலூயா. அவர் விலகி ஓடினார். அந்த இடத்தை விட்டு என்ன செய்தார்? விலகி ஓடினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விட்டுட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் விலகி ஓடுறீங்க? அல்லேலூயா. அந்த விபச்சார அந்த ஒரு உதாரணத்துக்காக சொல்லல, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை
நாம் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்காமல் ஏதாவது செய்வோமானால் வேதனை பெருகும். அல்லேலூயா. யோசேப்பு விலகி ஓடுனதினாலே யோசேப்புக்கு என்ன கிடைத்தது? ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா? அல்லேலூயா. நீ இழந்ததெல்லாம் ரெட்டிப்பா திரும்பி வந்துச்சா? அல்லேலூயா. அல்லேலூயா. விலகி ஓடும் பொழுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேலே நோக்கமா இருக்கும். அல்லேலூயா. அவருடைய காதுகள் உங்களுக்காக திறந்திருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கண்ணீரோடு போய் ஜெபிக்கிறீங்களா? கண்ணீரோடு போய் ஆண்டோட இதில் துக்கம் வந்துட்டா, துயரம் வந்துட்டா, உங்களுக்கு வேதனை வந்துருச்சா, நீங்கள் போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்களா, ஒரு போராட்டம் உங்களுக்கு வந்துருச்சா, நீங்கள் தப்பே செய்யாமல் உங்கள் மேலே குற்றமும் பழியையும் சுமத்திட்டாங்களா, நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் போய் கதறும் பொழுது அவருடைய காதுகள் திறந்திருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. திறந்திருக்குமா திறந்திருக்காதா? பைபிள் பொய் சொல்லாது. அல்லேலூயா. நான் பொய் சொன்னாலும் தேவன் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. நான் உங்களை சொல்லலை, என்னையவே சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த யோசேப்பு போல நாம் விலகி ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:16-17 வாசிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நீ புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி கட்டளையிட்டார். ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுத்தாரு? ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்தாரா? ஆதியாகமம் 3:1-6 வாசிக்க கேட்கலாம். இங்க இன்னொரு ஆலோசனை வரப்போகுது பாருங்க. தேவன் கொடுத்த ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறாரு, இன்னொரு ஆலோசனை வரப்போகிறது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று, நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஹல்லேலூயா. பாருங்க, செம்மையான ஒரு ஆலோசனை இல்லையா? சர்ப்பம் கொடுக்குது பாருங்க, செம்ம ஆலோசனை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 3:1-6 வாசிச்சாதான். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அல்லேலூயா. இருக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே இவளை நோக்கி 2 ஆலோசனை வந்தது. இன்றைக்கு அப்படித்தான் சபையில் இருக்கிற எல்லா சகோதரர்களையும் நோக்கி 2 ஆலோசனை வரும். அல்லேலூயா. ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுத்தார். இந்த விருட்சத்தை நீ புசிக்காத, புசிச்சேன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க சாத்தான் ஒரு ஆலோசனையை கொடுக்குது. அல்லேலூயா. பிசாசானவன் ஒரு வலு சர்ப்பம் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான். நீ என்ன செய்ய மாட்ட? இதை புசிக்கும் நாள்ல நீ சாவ மாட்ட. உன் கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். அல்லேலூயா. நீ சந்தோஷமா இருப்ப. அல்லேலூயா. பிசாசு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான். அல்லேலூயா. நாங்கள் யாராவது நமக்கு ஆலோசனையை கொடுக்க வந்தா நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த தேவனிடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்தை நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம மாமா போல, மாமி போல, சித்தப்பா போல, சித்தி போல, புள்ள போல, மகள் போல, ஐயோ என் மச்சான், ஐயோ என் பங்காளி, அல்லேலூயா, நீங்க துன்மார்க்கன்ட்டு ஆலோசனை கேட்கறதற்கு. அல்லேலூயா.
இங்க என்ன நடக்க போகுதுன்னு இப்ப பாருங்க. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். பறித்து அவளும் சாப்பிட்டு விட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்களுடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணி உடுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. தேவன் அப்ப வர்றாரு. எங்க வர்றாரு? தோட்டத்துக்குள்ள வர்றாரு. முதல் மனிதன் ஆதாம். அல்லேலூயா. ஆண்டவரோடு உழைவாடுன மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவரோடு வாக்கிங் வந்த மனுஷன், ஆண்டவரோடு நடந்து தெரிந்த மனுஷன், அந்த குளிர்ச்சியான அந்த இடத்துல மகிழ்ச்சியா இருந்த மனுஷன் ஆதாம் முதல் மனிதன். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஆலோசனை அவன் கேட்கவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை அவன் கேட்கவில்லை. மனைவி கொண்டு கொடுத்தா வாங்கி அவர் சாப்பிட்டுட்டாரு. வாங்கி என்ன செஞ்சிட்டாரு? சாப்பிட்டுட்டாரு. இப்ப ஆண்டவரை கண்டு ஒளிஞ்சிக்கிறார். ஆண்டவர் வந்து கூப்பிடுறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? அல்லேலூயா. மரங்களுக்கு கீழவும் செடிகளுக்கு கீழவும் 2 பேரும் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப வாசிச்சுட்டு போவேன்னா நான் சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. 2 பேரும் மறைஞ்சு கொண்டாங்க, ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இங்க என்ன நடக்கிறது? தேவன் வந்து கூப்பிடுகிறார். காணோம். ஆதாமே என்று கூப்பிட முன்னுக்கு வந்து நிக்கிற ஆதாம் இப்பொழுது ஆதாம காணல. ஆதாம் நிக்கல அந்த இடத்துல. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும்? தேவனிடத்துல போய் ஆலோசனை கேட்டிருக்கணும். ஏன் ஒளியிறான்? திருடன் தானே ஒளியுவான். சொல்லுங்க, யார் ஒளியுவாங்க? போலீஸ்காரனை கண்டா யார் ஒளியுவாங்க? திருடன் தானே ஒளியுவான். இப்ப யார் ஆயிட்டான்? முதல் மனிதன் திருடன் ஆயிட்டான். ஆண்டவரை காட்டோட ஒளியிறான், மறையிறான். அவருக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுனா எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். கீழ்படியாம இது 2 என்ன செஞ்சிருச்சு? நமக்கு வேலை காட்டிடுச்சுன்னு அவருக்கு தெரியும் நல்லா. ஆனாலும் கூப்பிடுற ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? இவன் என்ன செஞ்சிருக்கணும்? மனைவிதான் சரி, ஒரு விழா எலும்பாச்சே, ஏதோ பெண் புத்தி பின் புத்தின்னு ஏதோ ஒன்ன பண்ணிட்டு வந்துட்டா. இவன் என்ன பண்ணிருக்கணும்? அந்த பழத்தை கொண்டு கொடுக்கும்போது இவன் அந்த பழத்தை விட்டுட்டு யோசேப்பு ஓடுன மாதிரி விலகி ஓடி இருக்கணுமா இல்லையா? யோசேப்பு என்ன செஞ்சாரு? விலகி ஓடினார் இல்லையா? இவர் விலகி ஓடி இருக்கணும் இல்லையா? விலகி ஓடி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணும், ஏசப்பா நீங்க கொடுத்த என் மனைவி இந்த மாதிரி என்ன பண்ணிட்டா, நீங்க சொன்னதை கேட்காம கீழ்படியாம பழத்தை அவளும் பொசித்துட்டு எனக்கும் கொண்டு கொடுத்துட்டா, நான் அந்த இடத்துல இருந்து விலகி ஓடி வந்துட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி போய் ஏசப்பா கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கணும். மனைவியை எப்படி மீட்டெடுக்கிறது அதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏசப்பா கிட்ட என்ன செஞ்சிருக்கணும்? ஆலோசனை கேட்டிருக்கணும். அல்லேலூயா. ஆனா இவளோ ஆலோசனை கேட்கல. இவனும் ஆலோசனை கேட்கல, அவளும் ஆலோசனை கேட்கல, 2 பேருமே ஆலோசனை கேட்கல. இப்ப என்ன நடக்கிறது என்றால், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. இருவரும் தோட்டத்தை விட்டு திரட்டப்பட்டு வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். வேதனை பெருகினது அவர்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டிய நாவினாலே சபித்து போட்டார் அவர்களை. அல்லேலூயா. அவர் நாவினாலே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள் அவர்கள். ஆனால் இவர்கள் கீழ்ப்படியாமல், ஆலோசனை கேட்காமல், இவர்கள் செய்த காரியத்தினாலே ஆண்டவர் அவர்களை சபித்து அந்த இடத்தை விட்டு துரத்தி விட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தோட்டம் என்று சொன்னால் சபையையும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. யாரும் துரத்த மாட்டாங்க. சில நேரம் ஆண்டவரே துரத்திடுவார். அல்லேலூயா. நம்ம காரணம் காட்டுவோம், அவங்க இவங்க அவங்கன்னு. உண்மையா இல்லைன்னா அது சாத்தான் நம்மளை கொண்டு போயிடும், மைண்டை திருப்பிடும். அல்லேலூயா. பரிசுத்தமாக வாழலை, சத்தியத்தின்படி நிற்கலைன்னா என்ன செஞ்சிடும்? சபையை விட்டு தூரப்படுத்திடும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த தோட்டத்தை விட்டு திரட்டப்பட்டார்கள். அல்லேலூயா. வனாந்தரத்திலே அலைந்து, அல்லேலூயா, அங்கே தண்ணி குடிக்கிறதற்கு தண்ணி இல்லை. இங்கே எல்லா ஆசீர்வாதமும் உண்டு இல்லையா? எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் என்ன இருந்துச்சு? எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு. அல்லேலூயா.
இப்ப வனாந்திரம், அங்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, வனாந்திரத்திலே அந்த வெயிலிலே அலைந்து திரிந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் நாவினாலே ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சபிக்கப்பட்டவர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்க. நான் சொல்லிட்டே இருக்க மாட்டேன், சொல்லுங்க. அப்ப என்ன செய்யணும்? அல்லேலூயா. என்ன பண்ணணும்? அப்ப ஆலோசனை கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்துல வேதனை பெருகும். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வார்த்தையை கேட்போம், சுருக்கமாக கேட்டு நம்ம சீக்கிரமாக நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். டைம் ஆகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்ளலாம் நியாயாதிபதிகள் 15:4-5 வாசிக்க கேட்கலாம். இது ரொம்ப எனக்கு உயரமா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் எக்கி பார்க்கிறேன். புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோட வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை கட்டி வைத்து 2 வாள்களுக்கும் நடுவிலே ஒவ்வொரு பந்தங்களையும் கட்டி வைத்து பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்களையும் வெள்ளாண்மையும் திராட்சை தோட்டங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 14:5-6 வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 14:5-6. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் அல்லேலூயா. அப்படியே சிம்சோன் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிர்ப்பட்டது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஒரு ஆயுதம் இல்லாம இருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அவன் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். 16, 17, 18 வாசிக்க கேட்கலாம். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனானேன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போய்விடும். அதனாலே நான் அலட்சியமாகி எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று எல்லா மனுஷரை போல சாதாரணமா நான் ஆகி விடுவேன். அவளிடத்திலே சொன்னான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க என்ன நடக்கிறது? ஹல்லேலூயா. அவன் இருதயத்தை ஒரு பெண்ணுக்கு அவன் வெளிப்படுத்தினான். ஒரு பெண்ணுக்கு அவன் அடிமையானான். தேவன் நல்ல பலத்தை கொடுத்தார் அவனுக்கு. அல்லேலூயா. நல்ல பலத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவனை கண்டாலே எதிரிகள் எல்லாம் பயப்படுவார்கள். அல்லேலூயா. என்ன செய்தான்? 300 நரிகளை பிடித்தான். பெலிஸ்தியருடைய கதிர்களை எல்லாம் என்ன செய்தான்? அழித்து போட்டான். அவருடைய தோட்டங்களை எல்லாம் அழித்து போட்டான். அல்லேலூயா. 300 நரியை பிடிக்கிறது லேசான காரியமா? வாள்களை 2 300 நரிகளுக்கு கட்டுறது லேசான காரியமா? அல்லேலூயா. அவ்வளவு பலனையும் கிருபையையும் அவனுக்கு கொடுத்தும் நம் வாசிக்க கேட்கலாம். பதினாறு 21 22 23 24 25 வாசிக்க கேட்கலாம். பெலிஸ்தர் அவனை பிடித்து பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை
பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் காசாவுக்கு கொண்டு போய் 2 வெண்கல விலங்கு போட்டு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். சிறைச்சாலையிலே மாவரைக்க வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 21, 22, 23, 24, 25. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய அவனுடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தார். நம்முடைய தேவன் நம்முடைய கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க காரியம். எதனால இப்படி நடந்தது? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 300 நரிகளை பிடித்தவன். அல்லேலூயா. அவ்வளவு பலனை கொடுத்தார். சிங்கத்தின் வாய்களை கிழித்தவன். அல்லேலூயா. ஆனால் இங்க என்ன செய்கிறான்? மாவாட்டுறான். அடுத்தது என்ன பண்றான்? அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் அவனை கண்ட உடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்டு நம்முடைய பகஞ்சனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். ஒரு வேடிக்கை பொருளாய் அவனை. அல்லேலூயா. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது தமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அல்லேலூயா. அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 300 நரியை பிடித்தவன். அல்லேலூயா. சிங்கத்தின் வாய்களை கிழித்தவன். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு வேடிக்கை பொருளாகிவிட்டான். ஒரு பெண்ணுக்கு அடிமையானான். அல்லேலூயா. இச்சைக்கு அடிமையானான். தேவனிடத்திலே அவன் ஆலோசனை கேட்க தவறினான். அல்லேலூயா. ஆகையினால அவனுக்கு வந்த நிலைமை என்ன? இப்ப அல்லேலூயா. அவனுக்கு வந்திருக்கிற சூழ்நிலை என்ன? ஒரு பரியாசம் பண்ணத்தக்கவனாகிவிட்டான். மாவாட்டுகிற நிலைமை அவனுக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. அந்த சபையில் இருந்தவர்கள் எல்லாரும் அவனை பார்த்து இவனை எங்கள் தேவன் எங்கள் கையில் கொடுத்து விட்டார், ஒப்பு கொடுத்து விட்டார் என்று தங்கள் தேவனை புகழ்கிற காலம் உண்டாயிற்று. தேவன் கொடுத்த பலன் எங்கே? தேவன் கொடுத்த அந்த கிருபை எல்லாம் எங்கே இப்பொழுது? எதனால இப்படி ஆனது? அல்லேலூயா. அவன் ஆலோசனை கேட்க மறந்தான். தேவனிடத்திலே அவன் ஆலோசனை கேட்க மறந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம் லாஸ்டாய் வாசித்த வசனம் சொல்லுகிறது, தூண்களுக்குள் நடுவே நிறுத்தினார்கள். இப்பொழுது அவன் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டான்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தூண்களுக்கு நடுவே நிறுத்தி அவனை அவர்கள் சொல்லுகிற பரியாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அவன் கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டது. அல்லேலூயா. அவனுடைய நிலைமை என்ன? குருடனாய் அலைந்து திரிகிறான். அந்த கண்களின் இச்சைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. கண்களில் எல்லாம் படுது. எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, அவ பிடிச்சிக்கிறா, இவ பிடிச்சிக்கிறா, அந்த பொருள் பிடிச்சிருக்கு, இந்த பொருள் பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? எல்லாத்துலேயும் கொண்டே மூக்கு நுழைக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அது திருமண காரியமா இருக்கட்டும், பணக்காரியமா இருக்கட்டும், அது என்ன காரியம் வேணுமென்றாலும் இருக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே என்ன நடக்கிறது? அவனை ஒரு வேடிக்கை பொருளாக வைத்திருக்கிறார்கள். அவன் ஒரு வேடிக்கை பொருளாகி விட்டான். அல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே கதற ஆரம்பிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? ஏசப்பா, நான் கண்ணை இழந்து விட்டேன், பலனை இழந்து விட்டேன் ஆண்டவரே, ஒரு விசை மாத்திரம் எனக்கு மனம் இறங்கும் என்று கதற ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. கண் பிடுங்கப்பட்டவனா இருந்தா என்ன நிலைமை? அல்லேலூயா. அவனுக்கு என்ன பலன்? எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை வைத்திருந்தார்.
அல்லேலூயா. அவனுடைய சூழ்நிலை இப்பொழுது எப்படி மாறிவிட்டது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஆலோசனை நீங்கள் கேட்காமல் போவீர்களாக இருந்தால் வேதனை பெருகும். எந்த ஒரு காரியத்துக்கும் என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலோசனை நமக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 16 2, 4, 5 வாசிக்க கேட்கலாம். சாராய் ஆபிராமை நோக்கி, சாராய் ஆபிரகாமை நோக்கி, எல்லாம் நல்லா கவனிச்சு கேளுங்க. எனக்கு என்ன போச்சுன்னு எல்லாரும் தலையை கவுண்டுட்டு நீங்க அங்க ஒன்றும் நீங்க வாசிக்க வேணாம். நீங்க இப்ப எல்லாம் நீங்க நோட்டீஸ் எடுக்கிறவங்க லைட்டா எடுங்க, அந்த வசனங்களை மட்டும் எழுதி கொள்ளுங்க தலைப்பை போட்டு. மற்றவங்க எல்லாம் நீங்க இங்க பாருங்க. தலையெல்லாம் இப்படி கவுண்டு வச்சுட்டுலாம் இருந்தீங்கன்னா நான் மெதுவாக பாஸ்டர் மாதிரி மைக்கை வச்சுட்டு மெல்ல போயிடுவேன். அல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. நீங்கள் கேட்கறதுக்கு தான் இங்கே ஆவியானவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். அல்லேலூயா. அதே போல சகோதரர்களுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். அல்லேலூயா. இங்கே நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். சாராள் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் ஒருவேளை என்னுடைய வீடு கட்டப்படும் என்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு புத்தி உள்ள ஸ்திரீ! நல்ல புத்தி உள்ள ஸ்திரியா சாராள்? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சாராள் ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறாள், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்து போட்டார். கர்த்தரே உனக்கு கற்பத்தை அடைச்சிட்டாருன்னா பேசாம உட்காரு. அல்லேலூயா. போயிலன்னா மூளையில இருந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் தானே உன்னை அடைச்சு போட்டான்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும் இல்லையா? ஆப்டரால் ஒரு அடிமை பெண்ணை இவ நம்பி சொல்றா, என்னுடைய அடிமை பெண்ணை நான் உமக்கு தருகிறேன், அவளால் என்னுடைய வீடு நிரம்பும். அல்லேலூயா. அது எப்படி நிரம்பும்? இவள் என்ன நினைக்கிறாள்? அந்த அடிமை பெண்ணை நம்பி இவள் தன்னுடைய வீடு நிரம்பும் என்று நினைக்கிறாள். அவளுடைய அசிங்கம் துடைக்கப்படும் என்று நினைக்கிறாள். அவளுடைய அவமானம் என்ன செய்யும்? மறைந்து போகும் என்று நினைக்கிறாள். அவளுடைய மலட்டு தன்மை நீங்கி போகும் நினைக்கிறாள். நான் சாப்பிட்டா எனக்கு தான் என்ன செய்யும்? வயிறு நிரம்பும். நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு நிரம்பும். நான் ஜெபிச்சா எனக்கு ஆசீர்வாதம். நீங்க ஜெபம் பண்ணுனா உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்டா எனக்கு ஆசீர்வாதம். நீங்க ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்டாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆப்டரால் ஒரு அடிமை பெண்ணை சாராள் நம்பி, ஆபிரகாம் எவ்வளவு பெரிய மனுஷன், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், ஆண்டவரோடு பேசுகிற மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்ற ஒரு மனுஷன், ஆண்டவரோடு பேசுகிற மனுஷன், தேவனோட நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். அல்லேலூயா. இங்கே தன்னுடைய மனைவி சொல்லுவதை கேட்டு அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 4வது வசனம். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். அவன் ஆகாரோட சேர்ந்தபோது சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபொழுது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அல்லேலூயா. உன் வீடு நிரம்பிருச்சா இப்ப? அல்லேலூயா. உன் வீடு இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருச்சா? உன் குறைவெல்லாம் நிறைவாயிருச்சா? உன் மலட்டுத்தன்மை நீங்கிருச்சா? அல்லேலூயா. புரியுதா? சத்தியம் எல்லாருக்கும் புரியுதா? எல்லாம் கவனிச்சு கேளுங்க. அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா. புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் எல்லாரும். அல்லேலூயா. அப்ப ஒண்ணுமே நடக்கல உனக்கு, ஆனா நீ தேவனை மறந்தாய். தேவனிடத்திலே சாராள் ஆலோசனை கேட்க தவறினாள். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்க தவறினார். அல்லேலூயா. இவங்க 2 பேரும் நல்ல கணவன் மனைவி இல்லையா? சாராள் போய் சொல்றா, என்னுடைய அடிமை பெண்ணை நான் உமக்கு தருகிறேன், அவளால் என்னுடைய வீடு நிரம்பும், என்னுடைய மலட்டுத்தன்மை நீங்கும், என்ன செய்ய, என்னுடைய அவமானம் என்ன செய்யும்? மறைந்து போகும் என்று சொல்லி ஆபிரகாமின் இடத்துல சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்கணும்? மனைவியை பார்த்து, சாராளே
என்ன செய்யாத, அவசரப்படாத. எனக்கு 90 வயசுலையும் உனக்கு 100 வயசுலையும், எனக்கு 100 வயசுலையும் உனக்கு 90 வயசுலையும் தான் ஆண்டவர் குழந்தைய தர திட்டம் வச்சுக்கிறார். ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தாரா இல்லையா? ஒரு தீர்மானம் வச்சிருந்தாரா இல்லையா? ஆபிரகாமுக்கு 100 வயசுலையும் சாராளுக்கு 90 வயசுலையும் குழந்தைய கொடுக்கிறது என்ற ஒரு தீர்மானம், ஒரு திட்டம் தேவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அதுக்கிடையில் அவசரப்பட்டு என்னுடைய அடிமை பெண்ணாலே என்னுடைய வீடு நிரம்பும், என்னுடைய அசிங்கம் துடைக்கப்படும், என்னுடைய அவமானம் எல்லாம் போயிரும் என்று சொல்லி தன்னுடைய அடிமை பெண்ணை என்ன செய்தாள்? தன்னுடைய கணவருக்கு கொடுத்தாள். அப்ப ஆபிரகாமாவது அந்த நேரம் சொல்லி இருக்கணும், இங்க வா சாராள், எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருக்கணும் இல்லையா? உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, அதுக்குள்ள அவசரப்படாத, ஏதாச்சும் ஒண்ணுன்னா வா, இல்லாட்டி போய் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்போம்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கணும். சில நேரங்கள்ல சில ஆலோசனை நம்ம கேட்காமலே செய்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம ஒரு காரியங்களை செய்து மாட்டிக்கொண்டு முழிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. நானும் உறுதி. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? அல்லேலூயா. அது என்ன விஷயமா இருக்கட்டும், பண விஷயம், நம்ப நடக்கணும். யாரையும் நம்பி மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, நடக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்பி நடந்தோம்னா வேதனை நமக்கு தான். அல்லேலூயா. வேதனை பெருகும். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய எல்லா வேதனைகளையும் ஆண்டவர் தான் என்ன செய்தார், பார்த்து கொண்டு இருக்கிறார். மனுஷனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக மனுஷருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆகவே துன்மார்க்கர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, துன்மார்க்கிட்ட ஆலோசனை கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. அவர்கள்ட்ட போய் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்களேன் பிரதர், இன்னைக்கு எத்தனை பேர் போய் கேட்டிருப்போம்? கேட்காதீங்க. முதல்ல போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டோட சமூகத்துல உட்காருங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? கேட்காதபடியினால அடுத்த வசனம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, அப்பொழுது சாராள் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம், எல்லாம் கவனமா கேளுங்க. எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமா எண்ணுகிறார். எனக்கும் உமக்கும் நடுவில் நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அல்லேலூயா. நல்ல கப்போஸ் இவங்க, நல்ல ஒரு கணவன் மனைவி, நல்ல சந்தோஷமா இருந்தவங்க. அல்லேலூயா. தேவனிடத்திலே ஆலோசனை கேட்காமல் செய்த காரியத்தினாலே சாராள் இப்பொழுது வேதனைப்படுகிறாள். அல்லேலூயா. ரோட்ல கிடக்கிற கோடாலிய காலில் தூக்கி போட்டுக்கிட்டா. என்ன செஞ்சா? ரோட்ல ஒரு ஆயுதம் கிடக்குது, ஒரு கோடாலி கிடக்குது, இல்லைன்னா ஒரு கத்தி கிடக்குது, அதை தூக்கி இப்ப என்ன பண்ணிட்டா? காலில் போட்டுட்டா. இப்ப வெட்டிருச்சு, ரத்தம் ஊத்துது, நரம்புகள் எல்லாம் வெட்டுப்படுது. அல்லேலூயா. வேதனை தாங்க முடியல. இப்ப புருஷனை பார்த்து என்ன சொல்றா? சபிக்க ஆரம்பித்து விட்டாள். என்ன செஞ்சிரா? உமக்கும் எனக்கும் நடுவில் நின்று என்ன செய்வார்? ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாராக என்று சொல்லி சபிக்க ஆரம்பித்து விட்டாள். இன்னொரு தரம் அந்த வசனத்தை நாம் தெளிவாக வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். எங்க சுமருமா? யாராவது புருஷனை சபிப்போமா? எனக்கு பிரச்சனை வந்தாலும், ஒரு நல்ல மனைவி என்ன நினைப்பா? எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என் புருஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் ஆகக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு நான் பாஸ்டர்ட்ட சொன்னேன், அப்பா உங்களுக்கு முன்னுக்கு ஏசப்பா எடுக்கிறதா இருந்தால் என்னையே எடுத்துக்கணும் அப்படின்னு. பாஸ்டர் என்ன சொன்னார்? இல்லை, நீ இருந்தால் தான் வீட்டை கட்டுவ, நீ இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், பிள்ளைகளை வளர்க்க முடியும், நீ இருந்தால் தான் சபையையும் கட்டுவ. ஆனால் அந்த அளவுக்கு நான் வெளியில் ஓடுறேன், வைக்கிறேன், வார்த்தையெல்லாம் கொடுக்குறேன் தான், ஆனாலும் என்னால் பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. என்னைய ஏசப்பா முதல்ல எடுத்துக்கணும், நீ இருக்கணும் அப்படின்னாரு. நாங்கள் 2 பேரும் மாறி வசி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா.
பாஸ்டருக்கு ரொம்ப பலவீனம், ரொம்ப பலவீனம், இனி இல்லாத ஒரு பலவீனம். அல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் நல்ல பலனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், ஒரு விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை என்ன செய்கிறாள் சாராள் என்றால் மனைவி சபிக்க ஆரம்பித்து விட்டாள். அப்போ ஒரு நல்ல மனைவி என்ன சொல்லுவானா, நீங்க என்ன செய்யக்கூடாது, என் கணவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. தப்ப உணரல, அவ செஞ்ச தப்ப அவ உணரல. எத்தனை பேர் நீங்க தப்பு செஞ்சுட்டு உணராம இருக்கிறீங்க? எத்தனை பேர் உணராம இருக்கிறீங்க? அல்லேலூயா. உணராம இருக்கிறோம், தப்பு செய்கிறோம், ஆனா உணராம இருக்கிறோம். அதனால வேதனை வந்ததுக்கு பிறகு, பிரச்சனை வந்ததுக்கு பிறகு எங்கேயாவது கையை காட்டுறோம், அங்க இங்க இங்க அங்க. அல்லேலூயா. சும்மா ஒண்ணுமே இல்லாதவங்களை பிடிச்சி என்ன செய்யறோம், கை காட்டிட்டு நிக்கிறோம். தப்பு யார் செஞ்சது? தவறு எங்க இருக்கிறது? சாராள் ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. தன் கணவனிடத்துல சாராள் போய் என்ன செஞ்சா, விபச்சாரத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டா. வேதம் என்ன சொல்லுது? மனைவியை விட்டு வேற எந்த ஸ்திரியையும் நீ இச்சையாய் பாப்பாயா இருந்தாய், அது விபச்சாரம் தானே சொல்லுது வேதம். விபச்சாரம் தானே சொல்லுது. என்னம்மா இல்லம்மா வாசனம் தெரியாம எல்லாம் பேசாம இருக்கிறீங்க, எல்லாம் தலையை ஆட்டி ஆமனுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நீங்களாம் பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் பொறுமையா கண்ணை மூடிக்கிட்டு என் பாட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போகாம உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட கூட பேசட்டும்னு சொல்லி நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நீங்க இப்படி மௌனமா இப்படியே என்னையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஆமான்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம இருந்தீங்கன்னா, எனக்கு என்னடா பிரசங்கம் எங்க வேற மாதிரி போகுதா, இல்லை இந்த பிரசங்கம் அந்த தலைப்போடு கூட தான் ஆண்டவர் பேசுறாரா என்னன்னு எனக்கு ஒரு குழப்பம் வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் கரெக்டா கொண்டு வராரு, நீங்க கேட்கறதுல தான் இருக்கு. காது உள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேட்கிற எல்லா பிரசங்கமும், இங்க கொடுக்கிற எல்லா ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இந்த இடத்துல இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தான் நமக்கு பிடிச்சதை செய்யறோம், சில நேரம் பிடிக்காததை விட்டுறோம். நம்ம தான் மாமிசத்துல சில காரியங்களை முடிவெடுக்கிறோம், மாமிசத்துல சில காரியங்களை என்ன செய்யறோம், செய்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு உண்மையா இருக்கிறோம், அப்புறமா உண்மை இல்லை. கொஞ்ச நாளைக்கு காணிக்க கொடுக்குறோம், அப்புறம் காணிக்க கொடுக்கறது இல்லை. கொஞ்ச நாள் தசம்பாவத்தை கொடுக்குறோம், அப்புறம் தசம்பாவம் கொடுக்கறது இல்லை. தசம்பாவம்னாலே அப்புறம் கவர்னாலே என்னன்னே தெரியாது. தேவனுக்கு விரோதமான பாவங்களை சில நேரங்களில் நம்ம தான் செய்கிறோம். அல்லேலூயா. செய்கிறோமா செய்யலையா? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்ப வேண்டும் இன்றைக்கு. அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். இந்த ஆபிரகாமுக்கும் இந்த சாராளுக்கும் வந்த வேதனையை பாருங்க. உங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல என்ன செய்யணும், நல்ல ஆலோசனை இருக்கணும். கணவனுக்கு ஆலோசனை மனைவி சொன்னாலும் சரி, மனைவிக்கு ஆலோசனை கணவன் சொன்னாலும் சரி, பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஆலோசனை சொன்னாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொன்னாலும் சரி, அந்த ஆலோசனையை தேவனுடைய சமூகத்திலே வைத்து, ஆண்டவரே இது இந்த முடிவை எடுக்கவா, செய்யமா வேணாமான்ட்டு ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும், கேட்கணும். அல்லேலூயா. கேட்க தவறும் பட்சத்தில் இங்க பாருங்க, ஒரு கணவன் மனைவி நல்ல ஒரு கப்போஸ், அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு கணவன் மனைவி. அல்லேலூயா. ஆனா எவ்வளவு பெரிய ஆபிரகாம், எவ்வளவு பெரிய மனுஷன். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே என்று அழைக்கக்கூடிய ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஈசாக்கின் தேவனே என்று அழைக்கிறோம். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய மனுஷன் ஆபிரகாம். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன். தேவனிடத்திலே அவன் ஆலோசனை கேட்க மறந்தான். அதனாலே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அங்கே வேதனை பெருகினது. கணவனுக்கும் மனைவிக்கும் இருவருக்கும் வேதனை பெருகினது. அல்லேலூயா. வேதனை பெருகி அங்கே பிரிவு உண்டானது, சமாதானம் கெட்டு போனது. கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு சமாதானம் கெட்டு போனால் அது எப்படி இருக்கும்? தூக்கம் வருமா? எங்க என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட. அல்லேலூயா. யாரோட பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, யாரோட சமாதானம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, மனைவி கணவனுக்குள்ள மட்டும் என்ன செய்யக்கூடாது, சமாதானம் கெட்டு போக கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் அடிக்க ஒரு தரம் சொல்லுவாரு. ஏன்னா அது பெரிய வேதனை. அல்லேலூயா. 2 நாளைக்கு மனைவி சமைக்காம இருந்தா தான் ஐயாவுக்கு தெரியும். அல்லேலூயா. 2 நாளைக்கு கணவர் வேலைக்கு போகாம இருந்தா தான் அம்மாவுக்கு தெரியும். அல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கணவன் மனைவி உறவிலே அல்லேலூயா நல்ல ஒரு அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஆலோசனை இருக்க வேண்டும். ஆலோசனை இல்லாவிட்டால் வேதனை பெருகும் என்று சொல்லி இங்கே ஒரு நல்ல கணவன் மனைவியை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். எஸ்தர் எஸ்தர் 4:16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, சூசானாவில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம். நானும் என் தாதிகளும் என்ன செய்கிறோம்? உபவாசம் பண்ணுகிறோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப எஸ்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அல்லேலூயா. அவளுடைய தேசம் அழிந்து போக போகிறது, அவளுடைய ஜனம் அழிந்து போக போகிறது, அவளுடைய இனம் அழிந்து போக போகிறது, அவளுடைய மக்கள் எல்லாம் அழிந்து போக போகிறார்கள். அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அல்லேலூயா. அவள் சொல்லுகிறாள், நான் அல்லும் பகலும் இரவும் பகலுமாக நான் குடியாமலும் புசியாமலும் இருந்து நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரிடத்திலே நான் ஆலோசனை கேட்க போகிறேன். அல்லேலூயா. யாருகிட்ட போன ஆலோசனை கேட்கறதுக்கு? எஸ்தர் யாருக்கிட்ட போன ஆலோசனை கேட்க? தேவனிடத்திலே போனால் ஆலோசனை கேட்பதற்கு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், அல்லேலூயா, நீங்கள் தேவனிடத்திலே போய் ஆலோசனை கேட்க வேண்டும். பாருங்க, நல்ல ஒரு புத்தி உள்ள பெண். அல்லேலூயா. நல்ல ஒரு புத்தி உள்ள பெண். அவள் சொல்லுகிறாள், அவள் நினைச்சிருந்தா எப்படி பேசியிருக்கலாம்? நான் இந்த நாட்டுக்கு ஒரு ராஜாத்தியா இருக்கிறேன், ஒரு ராணியா இருக்கிறேன், அதனால என்ன செய்ய மாட்டேன், நான் போய் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க தேவையில்ல, நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் சொல்லுகிறது தான் இங்கே நடக்கும்னு சொல்லி அவ பெருமை பாராட்டவில்லை. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ராணி. அல்லேலூயா. அவளுக்கு தாதிமார்கள் எல்லாம் இருந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல முடிவெடுத்தால் நான் ஆண்டவரிடத்திலே நான் என்ன செய்ய போகிறேன்? உபவாசிக்க போகிறேன். இரவும் பகலும் என்ன செய்ய போகிறேன்? நான் தூங்காமல் விழித்திருக்க போகிறேன். நான் குடிக்காமல் புசிக்காமல் நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க போகிறேன் என்று நல்ல ஒரு முடிவெடுத்தால். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் பிரச்சனை வந்தோடனே தேவனை விட்டு ஓடி போகிறீங்க. ஆண்டவர் ஏன் இப்படி எனக்கு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அழுதுகிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கேள்வி கேட்பீங்களா? இனிமே கேள்வி கேட்பீங்களா? அவளுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய நிந்தை, பிரச்சனை, போராட்டம் வந்ததுண்டு. ஹல்லேலூயா. யாருக்காவது பிரச்சனை போராட்டம் வந்துருச்சுன்னா ஏன் அவங்களுக்கு வந்துருச்சு, ஏன் இப்படி வந்துருச்சு, ஏன் அப்படி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணணும் அவங்களுக்காக நம்ம. அல்லேலூயா. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். நம்ம உள்ள தோண்டி என்ன செய்யக்கூடாது? எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம போய் ஆண்டோட சமூகத்தில் உட்காந்துடணும். மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்தால் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எஸ்தர் நல்ல ஒரு முடிவு எடுத்தால், அவள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆலோசனையை கேட்டால். அப்புறமா வாசிக்க கேட்கலாம். செத்தாலும் சாகுவேன் என்று சொல்ல சொன்னால், செத்தாலும் சாகுவேன் என்று சொல்ல சொன்னால், ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேணும் கேட்கிறார். உனக்கு என்ன வேணும் கேளு. நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதிய கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். ஆமென். என்ன சொன்னாரு? எதனால வந்தது? எதனால? தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டதினாலே. அல்லேலூயா. இவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. மன மகிழ்ச்சியா இருந்திருப்பா இல்லையா? அல்லேலூயா. அவளுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் இல்லையா? அவளுக்கு வேதனை பெருகல் இல்லையா? வேதனை பெருகுச்சா எஸ்தருக்கு? இல்ல வேதனை குறைஞ்சிச்சா? போராட்டம் வரும், நிந்த வரும், அவமானம் வரும், பிரச்சனை வரும். ஆனா
தேவனிடத்தில் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது வேதனை பெருகாது, குறையும். அல்லேலூயா. எஸ்தருக்கு என்ன செஞ்சது? வேதனை குறைந்தது. அவள் ரொம்பவும் மன மகிழ்ச்சியா என்ன செய்தாள்? ஆண்டவரிடத்திலே நன்றி சொல்லியிருப்பா இல்லையா? அல்லேலூயா. ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கிறாள் அவள் கர்த்தரிடத்திலே. அல்லேலூயா. அவள் பாதி மட்டும் நீ கேட்டாலும், ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. எஸ்தர் 5:3. அல்லேலூயா. ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? முதல்ல சொன்னாரு உன் மண்டாட்ட என்ன, ராஜ்யத்திலே பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று. இப்ப சொல்றாரு உனக்கு என்ன வேணும்? கேட்கிற மன்றாட்டு என்ன? மறுபடியும் கேட்கிறாரு உன் மண்டாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும், மறுபடியும் சொல்றாரு நீ ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே அவள் போய் ஆலோசனை கேட்டபடியினாலே அவள் வேதனை குறைந்தது. அல்லேலூயா. அவளுக்கு ஒரு நல்ல சமாதானம் உண்டானது, நல்ல சந்தோஷம் உண்டானது. அவள் ராஜாவுடைய கண்களிலே தயவிரக்கம் கிடைப்பதற்கு காரணமே அவள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தபடியினாலே 3 நாள் காத்திருந்தாள். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பீங்களா? தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம் வருதுன்னா நீங்கள் தேவனை குற்றம் படுத்தக்கூடாது. ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, ஏன் இப்படி நடந்துச்சு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டோட சமூகத்தில் இருந்து நீங்கள் புசியாமலும் குடியாமலும் ஆண்டோடத்திலே உங்களுடைய அப்பா நீங்கள் ஞானத்தை தாங்க, நான் என்ன பேசணும், நான் எதை செய்யணும், நான் எங்கே போகணும், நான் எங்கே வரணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது உன் மேல் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன். இதை யார் சொன்னது? மனுஷனா சொன்னா? ஆண்டவர் சொன்னார். சொன்னா செய்வாரா இல்லையா? செய்வாரு. ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னா, ஒரு போராட்டத்துல மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். ஏசப்பா நீங்க சொன்னீங்களே என் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்க ஏசப்பா, நான் இவ்வளவு ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன், ஒரு போராட்டத்துல இருந்துட்டு இருக்கிறேன், இவ்வளவு வேதனை எனக்கு இருக்கு, இவ்வளவு கஷ்டம் எனக்கு இருக்குது, இந்த காரியத்தை நான் எப்படி பண்ண போறேன், என்ன செய்ய போறேன் ஏசப்பா, எனக்கு ஒன்றும் தெரியல ஏசப்பா, நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க ஏசப்பா என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே எஸ்தரை போல அமர்ந்து ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஓடுறீங்க சொந்தத்துக்கிட்டையும் பந்தத்துக்கிட்டையும் ஆலோசனை கேட்பதற்கு? அல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடங்களிலே, தேவ ஆலோசனை இல்லாத இடங்களிலே, தெய்வீக ஆலோசனை இல்லாத இடங்களிலே வேதனை பெருகும் பெருகும். அல்லேலூயா. கடல் வந்து மோதினாலும் சரி, அலை வந்து அடிச்சாலும் சரி, என்ன போராட்டம் நம்மளுக்கு வந்தாலும் சரி, அல்லேலூயா, ஆண்டவரை விட்டு ஒரு அடி கூட என்ன செய்யக்கூடாது, எடுத்து வைக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சபையை, ஆலயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, ஒரு அடி கூட என்ன செய்யக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் முறுமுறுக்கிறோமா? சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட சமாதானம் கெட்டு போகுதா? அந்த சிஸ்டர் அப்படி, இந்த பிரதர் அப்படி, அந்த அண்ணா அப்படி, இந்த அண்ணா அப்படி, அந்த அக்கா அப்படி, அந்த அம்மா இப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னு சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நிற்கிறீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க இன்னும் இப்படியே உட்காந்துருக்காதீங்க. அல்லேலூயா. இன்னும் நீங்க சோறு சாப்பிட்றவர்கள், கஞ்சி குடிக்கிறவர்கள் அல்ல, எலும்பு கடிக்கிறவர்களாக மாற வேண்டும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த சத்தியம் புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனை, தலைவலி வந்துருச்சு, கால் வலி வந்துருச்சு, வயிற்று வலி வந்துருச்சு, அப்படியே நீங்கள் சுருண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, உட்காந்துடக்கூடாது. எழுந்து இருந்து ஆண்டவரோடு போராடி செபிக்கணும். அல்லேலூயா. போராடி செபிக்கணும். உங்களோட ஜெபம் போராட்டமுள்ள ஒரு ஜெபமாய் காணப்படணும். அல்லேலூயா. அந்த எஸ்தரை போல
சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். கணவரால் ஒரு பிரச்சனை வருகிறதா, உன் கணவருக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. சும்மா அழுதுகிட்டு உட்காராத, உன் கணவனுக்காக நீ அழுது ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. பதில் தன்னால வரும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீதிமான்களை நோக்கி தன்னுடைய கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடுதலுக்கு என் காதுகள் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. நீதியாய் உண்மையாய் பரிசுத்தமாய் இந்த வேதத்தின்படி வாழ்ந்து இருப்போமானால் போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், ஆனால் அது நிலை நிற்காது. அல்லேலூயா. வேதனையை கொண்டு வராது, அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அது தீமையை போல் சில வேளை தெரியலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்மையாய் மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், தீமையை விட்டு விலவுங்கள். அல்லேலூயா. தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள். விட்டு விடுங்கன்னு சொல்லல, விலகுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது விலகி ஓடி நாம் நன்மை செய்யும் பொழுது தேவன் நமக்கு நல்ல ஈவை தராது இருப்பாரோ? அல்லேலூயா. அவர் நல்ல ஈவை அறிந்திருக்கிறார். தாய் தன் பாலவனுக்கு எதை கொடுப்பாளா? சொல்லுங்க. தாய் தன் பாலவனுக்கு பாம்பை கொடுப்பாளா, பள்ளியை கொடுப்பாளா, தேளை கொடுப்பாளா? அல்லேலூயா. அதை விட பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஈவுகளை கொடுக்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே என்ன செய்கிறார்? வாசம் செய்து கொண்டே இருக்கிறார். உங்கள் சிந்தைகளிலே அவர் இருந்து ஆலோசனை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சாத்தானானவன் ஒருவேளை ஒரு பக்கம் வந்து நமக்கு சத்துருவ விதைகளை விதைக்கும் பொழுது அவைகளை புடுங்கி எறிந்து விட்டு தேவனோடு நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார்.